ஒரு தடவை தனி விமானம் போனால் 50 கோடி செலவாகுன்றாங்க. ஓகே. இப்போ அது கூட ஒரு பெரிய டீம் போகிறாங்க, 3 நாள் அங்கே வந்து அந்த ஃப்ளைட் அங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ அதில் ஒரு 100 பள்ளிக்கூடம் கட்டிடலாம். கவர்மெண்ட் காசில் போகாதீங்க. தனி விமானத்தில் போனால் விஜய் சொந்த காசில் போட்டோம், ஏன் அரசு காசில் போகிறீங்க? இதுவே அடிப்படையில் அயோக்கியத்தனம் ஒன்று. ரெண்டாவது, இந்த வந்துருக்கு இதான் அவங்க இன்றைக்கி வந்திருக்க செய்தி. சாண்டியாகோ மார்டின் ஒய்ஃப் அண்ட் டாட்டர் மூவ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அகைன்ஸ்ட் இடி ஆக்ஷன். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட மனைவி டெய்சி ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் ஆதவோட மாமனார் மார்டின், மாமியார் லீமா ரோஸ், இப்படி 39 வழக்குகள் இவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுக்கு? சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட டிவிக்கு ஆட்சி அமைத்து விஜய் சிஎம் ஆகி கிட்டத்தட்ட 1 மாத காலம் இன்றோடு முடிவடைகிறது. இந்த 1 மாத காலத்தில் பல்வேறு சிக்கல் எழுந்திருக்கிறது. அது மாநில சிக்கலாகட்டும், ஐடியாலஜி சிக்கலாகட்டும், சட்ட ஒழுங்கு சிக்கலாகட்டும் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அவரும் பல நேரங்களில் எதிர்வினையாற்றிருக்கிறார். குறிப்பாக நேற்று சிங்கப்பெண் படை துவங்கப்பட்டிருக்கிறது. திருச்சியிலையும் கூட அவருடைய பேச்சை பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக ஓவராலாக இந்த 1 மாத கால ஆட்சியை ஒரு சமூக செயல்பாட்டாளராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை எப்படி பார்க்குறீங்க? அது சில அடிப்படையான விஷயங்கள்லேருந்து நம்ம தொடங்கி பேசலாம். விஜய் கட்சி, விஜய் அவர்கள் ஒரு ஏமாற்றத்தை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இங்கே எந்த மாற்றமும் நடக்கலை. அவங்க சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கவும் செய்யாது. ஒன்று. ரெண்டாவது, விஜயே ஏமாற்றத்தை தந்திருக்காரு. விஜயே ஒரு ஏமாற்று பேர் வழி தான் நான் சொல்கிறேன். முதல்ல எடுத்தோன்னே அப்படி சொல்ல முடியும். எடுத்தோடனே காரணத்தோடு நான் சொல்கிறேன். விஜய் ரசிகர்களுக்கே நேரடியாக நான் கேட்குறேன். விஜய் படத்துக்கு 25லேருந்து 30 வருஷமாக தேட்டராக போய் விஜயை இந்த நிலைமை கொண்டு வர காரணமானவங்க யார்? ரசிகர்கள். நிச்சயமாக. தெருவாக போஸ்ட் ஓட்டுனது யார்? ரசிகர்கள். வீட்டிலேருந்து காசை திருடிட்டு போய் படம் பார்த்து விஜய் இந்த நிலை கொண்டு வந்தது யார்? ரசிகர்கள். கட் அவுட் வச்சது யார்? பாலாபிஷேகம் பண்ணது யார்? எல்லாம் பண்ணது விஜயோட ரசிகர்கள். அந்த விஜய் ரசிகர்கள் தான் இன்றைக்கி தொண்டர்களாக நீங்கள் மாறியிருக்கீங்க. மாறி இன்றைக்கி ஜெயிக்க வச்சு விஜயை முதல்வராகியிருக்கீங்க. இவங்க இந்த ரசிகர்களில் எத்தனை பேருக்கு விஜய் சீட்டு கொடுத்தார் சொல்லு? எத்தனை பேரை மந்திரி ஆக்கினார்? நீங்கள் உங்களுக்காக உழைச்சவனுக்கு தானே எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும். ஒரு சிலர் வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன், முக்கியமாக இந்த ஆட்சியில் எடுத்துக்கோங்க. இந்த ஆட்சியில் ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கிறதா? விஜய்க்காக உழைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கிறதா? விஜய்க்காக இறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இருக்கிறதா? இல்லை பணம் முதலைகள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள், மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்கள் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் சீட்டு கொடுத்ததில் செங்கோட்டையன் யார்? எந்த கட்சியிலேருந்து வந்தவர்? அதிமுக. எவ்வளோ பெரிய கரப்ட் பேர் வழி? அதிமுகன்ற ஊழல் கூடாரம். அதில் தலைமையில் கிட்டத்தட்ட தலைமைக்கு நெருக்கமாக இருந்தவர் தான் செங்கோட்டையன். அந்த ஊழல் பெருச்சாளி தான் உங்கள் கட்சியில் இன்றைக்கி முக்கியமான ஒரு ஆள். அவர் விஜய் ரசிகரா? ஆதவ் அர்ஜுனா யார்? இன்னைக்கு நிழல் முதல்வராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா விஜய் ரசிகரா? விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவரா? விஜய்க்காக போஸ்ட் ஓட்டினாரா? என்ன வேலை பார்த்தாரு? அவர் திமுக கூட இருந்தார். முதல்ல சவரேசன் கூட இருந்து திமுகவுக்காக வேலை பார்த்தார். ஆமாம். திமுகவில் எம்பி சீட்டு கேட்குறாரு. எம்பி சீட்டு தரல அப்படின்னோடனே விசிகாவில் போய் சேர்றாரு. விசிகாவில் எம்பி சீட்டு கேட்குறாரு. அதுவும் அவரால் வாங்கி தர முடியலை. திமுக அதுவும் தரம் மறுக்குது. அங்கேருந்து எம்பி கிடைக்கலன்னொடனே அடுத்து தாவேக்காவுக்கு போகிறார். விஜயோடு சேர்ந்து இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கிறார். இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் என்ன சம்மந்தம்? எதுவும் கிடையாது. அவர் திமுகவில் கிடைச்சா திமுகவில் இருந்திருப்பார், விசிகாவில் எம்பி கிடைச்சிருந்தா அங்கே இருந்திருப்பார். அப்போ பதவிக்காக, அரசியல் அதிகாரத்திற்காக மாறி மாறி போகக்கூடிய ஒரு நபர் தான் ஆதவ் அர்ஜுனா. அவர்தான் இந்த ஆட்சியின் இன்று அனைத்து விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய நிழல் முதல்வராக இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா வெறுமனே சாதாரண ஒரு கரப்ட் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது. அவர் அடிப்படையில் ஒரு லாட்ரி மாஃபியா குடும்பத்தை சேர்ந்தவர். நீங்கள் தூய ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு நான் 2வது வரேன். அப்போ 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவும் விஜய் ரசிகர் கிடையாது. அவர் தான் இன்றைக்கி முக்கியமான ஆள். 3வதாக இருக்க நிர்மல்குமார், அவர் விஜய் ரசிகரா? விஜய்க்காக போஸ்ட் ஓட்டினாரா?
எந்த ரசிகர் மன்றத்தில் எந்த ஊரில் இருந்தார்? பிஜேபியில் இருந்தார், ஏடிஎம்கேல இருந்தார், அங்கேயெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கல, இங்கே வந்தார். அவர் தான் இன்றைக்கி முக்கியமான மின்சாரத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர். அவர் விஜய் ரசிகரா? அருண்ராஜ் எந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தார்? ஆமாம், ஒரு அதிகாரியாக இருந்தவர் இன்னைக்கு முக்கியமான பொறுப்பாக அவருக்கு அமைச்சரவை கொடுத்துருக்குறீங்க. கடந்த திருநெல்வேலி கான்ட்ராக்டர் முருகன் அவர் விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவரா? அதே ஊரில் விஜய் ரசிகர் மன்றத்தை ஆள் இருக்குல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம எதுக்கு முருகன் கொடுத்தீங்க? இப்போ இன்றைக்கி இந்த ஆட்சியின் முக்கிய தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், அருண்ராஜாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், எல்லாருமே விஜய் ரசிகர் மன்றத்தை சாராதவர்கள். விஜய்க்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, பதவி அதிகாரத்துக்காக வந்தவர்கள், அவ்வளோதான் விஷயம். அப்போ விஜய் ரசிகர்கள் காலங்காலமாக உழைச்சவங்களுக்கு நீங்கள் இந்த கட்சியோட முக்கியமான பொறுப்பு, அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்பெல்லாம் வேற ஆளுக்கு தானே விஜய் கொடுத்துருக்காரு. விஜய் ரசிகர் இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நாங்கள் காலமெல்லாம் உழைச்சிருக்கிறோம்ல, எங்களுக்கு ஏன் கொடுக்கல, ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு எந்த ரசிகராவது நீங்கள் கேட்டிங்களா? நான் சொல்கிறது நியாயமாக இல்லையான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். விஜய் ரசிகர்களே கேட்கட்டும். விஜய் ரசிகர்கள் நாங்கள் 25-30 வருஷமாக இந்த விஜய்க்காக உழைச்சிருக்கிறோம், இன்றைக்கி முதல்வராக ஆக்கியிருக்கிறோம். ஆனால் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனன், அருண்ராஜா, நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தாங்க? எப்படி அவங்களுக்கு பதவி கிடைச்சு சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கி விஜயோட தனி விமானத்தில் போகிறதெல்லாம் யார்? யாரோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மாபியா கூட்டம் தான் கூட போகுது. ரசிகர்கள் யாராவது கூட போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ விஜயை சுற்றி வேறு பவர் சென்டர் உருவாயிருச்சா? ரசிகர்களுக்கும் விஜய்க்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஒன்று முதல் விஷயம். ரெண்டாவது, கரூரில் விஜய்க்காக 41 பேர் இறந்து போனாங்க சரிங்களா? அந்த 41 பேர் குடும்பத்தில் யாராவது 4 பேருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தீங்களா? யாராவது 2 பேருக்கு மினிஸ்டர் கொடுத்தீங்களா? உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர்கள் உங்களை பார்க்க வந்து அந்த ரத்தத்தில் நடந்து தான் நீங்கள் முதல்வராக இருக்கிறீங்க. அவங்கள என்ன மதிச்சிங்க? இறந்தப்புறம் அவங்கள பார்த்தீங்களா? ஜெயிச்சப்புறம் அவங்கள பார்த்தீங்களா? ஒன்றும் கிடையாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் நாங்கள்லாம் முன்னின்று நடத்திய போராட்டத்தில் எங்களுக்கு அதிகாரமெல்லாம் கிடையாது. ஆனாலும் விடாமல் போராடி அவர்களுக்கு போதிய இழப்பீடு, 2 முறை இழப்பீடு, அரசு வேலை குடும்பத்தில் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால் இறந்து யாருக்காலும் அரசு வேலை கொடுத்துருக்காங்களா? யாராவது அதை கேட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஏன் நீங்கள் யாராருக்கோ கொடுக்குறீங்க? உங்களுக்காக இறந்தவங்க குடும்பத்தில் 10 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அதனால தான் சொல்கிறேன், விஜய் ஒரு ஏமாற்றுக்காரர்னு சொல்கிறதுக்கு காரணம் அதான். உண்மையில் யார் விஜய்க்காக உழைத்தார்களோ, யார் விஜய்க்காக உயிர் திறந்தார்களோ அவர்களை ஏமாற்றி வேறு குரூப்பை தான் அவர் கூட வச்சுருக்கிறாரு. அரசியல் அதிகாரம், பதவி சுகம் எல்லாத்துக்கும் வந்து வேறு குரூப்பு. இந்த ரோட்டில் கிடந்து அலையிறதுக்கு, போஸ்ட் ஓட்டுறதுக்கு, கட் அவுட் வைக்கிறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கு, இதுக்கு வேறு டீம். இப்படி தான் விஜய் பிரித்து வச்சுருக்கிறாரு. இது விஜய் ரசிகர்கள் உண்மையாக இல்லையான்னு நீங்களும் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதெல்லாம் பாருங்கள். கூப்பா கிருஷ்ணன் யாருங்க? அவருக்கும் தாவேக்காவுக்கும் என்ன சம்மந்தம்? அவருக்கும் விஜய் ரசிகர் மன்றத்துக்கு என்ன சம்மந்தம்? வந்தார், வாரி அவங்க வாங்கிட்டு போயிட்டார். இன்றைக்கி 4 மினிஸ்டர் வந்து சேர்ந்துருக்காங்க. விஜய் என்ன சொன்னார்? நாங்கள் வந்து ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு. கூப்பா கிருஷ்ணனை வச்சுக்கிட்டு, கடம்பூர் ராஜு அவரை வச்சுக்கிட்டு, உடுமலை ராதாகிருஷ்ணனை வச்சுக்கிட்டு, MC சம்பத்தை வச்சுக்கிட்டு, இன்னும் பழைய ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் நேர்மையான ஆட்சியை எப்படி கொடுப்பார்? அழகிரி மகளை சேர்த்துருக்குறாங்க. இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே, அதுலேருந்து இன்னும் வேறு கட்சியில் உள்ளவங்களாம் எல்லாம் கரப்ட் கூட்டம் மொத்தத்தையும் கூப்பிட்டு உடைச்சி சேர்த்தது யார்? ஆதவர்ஜுன் தானே. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சின்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, பிசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUM எல்லாம் ஆதரவு தரணும்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு. வந்த பிறகு 25 ஏடிஎம்கே எம்எல்ஏவை நீ காசை கொடுத்து தூக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன சொல்லி? ஏடிஎம்கே ஒரு கரப்ட் பார்ட்டி தானே, ஊழல் கட்சி தானே. அந்த ஊழல் கட்சியிலேருந்து 25 எம்எல்ஏ உங்களுக்கு எப்படி வந்து ஓட்டு போட்டான்? காசு கொடுக்காமையா? ஜூபியில் எழுதியிருக்காங்க, எல்லாருக்கும் 25 கோடி, ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா பணம் அதில் வந்து விளையாடுறது. 500 கோடி பணம் எப்படி வந்துச்சு விஜய்க்கு? 500 கோடி பணம் ஆதவர்ஜுனா பணம்னு சொல்கிறாங்க.
எப்படி வந்துச்சு ஆதவ அர்ஜுனாவுக்கு? ஆதவ அர்ஜுனா தொழில் என்ன, அவங்க குடும்ப தொழில் என்ன? இருக்கிறதுலே உலகத்திலே மோசமான ஒரு பாபகரமான தொழில்னா லாட்ரி சீட்டு. டெய்லி பல ஆயிரம் குடும்பத்தோட தாலியை அறுத்து பல தற்கொலைகளை தாண்டி தான் அந்த பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு இந்து பேப்பரில் அவங்க குடும்பத்தை பற்றி செய்தி வந்திருக்கு. என்ன நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு, இங்கிலீஷ் இந்து பேப்பர். இன்னைக்கு பேப்பரில் இந்த வந்திருக்கு பாருங்க. இதான் அவங்க இன்னைக்கு வந்திருக்க செய்தி. ஓகே. சாண்டியாகோ மார்டின் ஒய்ஃப் அண்ட் டாட்டர் மூவ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அகைன்ஸ்ட் இடி ஆக்ஷன். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோட மனைவி டெய்சி ஆதவ அர்ஜுனா, அதுக்கப்புறம் ஆதவோட மாமனார் மார்டின், மாமியார் லீமா ரோஸ், இப்படி 39 வழக்குகள் இவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுக்கு? இடி வந்து இவங்க சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணுது. எவ்வளவு ரூபாய்க்கு? 910 கோடி சொத்தை அட்டாச் பண்ணுது. எதுக்கு அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னா, சிபிஐ கேஸ், இவங்க மேலே ஒரு சிபிஐ கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. என்ன குற்றச்சாட்டுனா, சிக்கிம் மாநிலத்தில் லாட்ரி சீட்டு நடத்தி 910 கோடி ரூபாய் இவங்க அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் சிபிஐ இவங்க மேலே வழக்கு போடுது. அந்த வழக்கில் இடி சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்க சொத்துக்கள்லாம் முடக்கிறாங்க. அதுக்கு எதிராக இவங்க ட்ரிபியூனல் போகிறாங்க. சொத்தை முடக்கினது தப்புன்னு அதை ட்ரிபியூனல் வந்து இவங்க பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இப்போ நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ அடிப்படையிலேயே லாட்ரி தொழில்னால் என்னங்க? கள்ள நோட்டு, கருப்பு பணம். கள்ள நோட்டு அச்சடிக்கிறதுக்கு இணையானது தான் லாட்ரி. அந்த லாட்ரினால் எத்தனை 1000 பேர் தங்கள் வாழ்க்கை இழந்திருக்காங்க, எத்தனை பெண்களோட தாலி பறிவு இருக்குது. அப்படி வந்த பணம் தான் இன்றைக்கி ஆதவிட்ட இருக்கிற பணம். அப்படிப்பட்ட ஒரு பாபகரமான, என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, பாபகரமான மோசமான முறைகேடான வழியில் சேர்க்கப்பட்ட பணத்தை வைத்துத்தான் ஏடிஎம்கே எம்எல்ஏ விலைக்கு வாங்கி இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாங்கன்னா, விஜய் என்ன தூய சக்தி, விஜய் என்ன நேர்மையாக இருப்பார், அவர் எப்படி ஊழல் ஒழிப்பார்? அவர் ஆட்சியோட தொடக்கமே கள்ளப்பணத்தில், கருப்பு பணத்தில் தொடங்கி. ஆனால் ஆதவ அர்ஜுனா ஒரே வாரத்தை சொல்கிறாரு, ஒரே வாரத்தில் ஊழலை ஒழித்த ஒரே கட்சி டிவிக்கன்றாரு. நீங்கள், நான் சொல்கிறேன், 25 ஏடிஎம்கே எம்எல்ஏ உங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ தான் தேர்தலில் ஒரு 20 கோடி செலவு பண்ணி வந்திருக்காங்க. 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. 4 பேர் ரிசைன் பண்ணி உடனே உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்குறாங்க. யாராலும் காசு வாங்காமல் ஓட்டு போடுவானா? கேட்குறவங்களாம் கேனேன் நான் தமிழ்நாட்டில். அப்போ அடிப்படையில் நீங்கள் பணம் கொடுத்து அந்த ஓட்டை வாங்கியிருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒன்றும் இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா? 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. 4 எம்எல்ஏவோட செலவழிச்ச காசு கொடுக்காமல் ரிசைன் பண்ணுவாங்களா? எப்படி சொல்லுங்க? இதெல்லாம் விடுங்க, இவங்க எல்லாருமே கரப்ட் தானே, அதில் சந்தேகம் இருக்கா? அதிமுக எம்எல்ஏக்கள் மினிஸ்டரு, பழைய மினிஸ்டர் எல்லாம் கரப்டு. அந்த கரப்ட் கோஷ்டியை தான் நீ கூப்பிட்டு வந்து சேர்த்துருக்குற அப்படின்னா நீ எப்படி தூய ஆட்சியை வந்து கொடுக்க முடியும் சொல்லுங்க? அவன் பூரா நீ சேர்ந்துட்டா இனி தாவேக்கான்ற கட்சியை சோழிய முடிக்கிற வேலையை வந்து ஏடிஎம்கேலேருந்து போனவங்களும் மற்ற கட்சியிலேருந்து போனவங்களும் செஞ்சுருவாங்க. நான் என்ன கேட்குறேன், நீ இவர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் தேவை என்ன? உனக்கு மெஜாரிட்டி வந்துடுச்சு, அதுக்கு பிறகு அந்த கட்சியை உடச்சி நீ எதுக்கு சேர்க்குற? உன் கட்சியில் இருக்கணும் முக்கியத்துவம் கொடு. உன் கட்சி மாவட்ட செயலாளர் இது கட்சி ஒன்று நடக்குதான்னு தெரியல, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டலை, உன் கட்சி நீ கொள்கை என்ன பேசுன? அப்போ ஊழல் அப்படின்றது, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு விஜய் பேசுகிறது, அதுக்கு நேர் எதிரான திசையில் தான் இப்போ விஷயங்கள் எல்லாமே தொடங்கியிருக்கு. இது துவக்கமே எப்படி இருந்தால் இனி போக போக எப்படி இருக்கும் அப்படின்றதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்து சட்ட ஒழுங்க. அதாவது எங்கள் கட்சியோட கொள்கை அப்படின்னு விஜய் சொன்னது பெரியார் அம்பேத்கர் கொள்கை. பெரியார் அம்பேத்கர் கொள்கையை நோக்கி செல்வதற்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பெரியார் கொள்கையை அவங்க நிர்வாகிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அம்பேத்கர் கொள்கையை சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏதாவது பயிலரங்கு நடந்திருக்கா? ஏதாவது கூட்டம் நடந்திருக்குன்னா யாராவது ஒரு தாவேக்காரனை கூப்பிட்டு வந்து பெரியார் கொள்கை என்ன, அம்பேத்கர் கொள்கை என்னன்னு பேச சொல்லுங்க பார்ப்போம். விஜயே பேச சொல்லுங்க பார்ப்போம். விஜய்க்கு தெரியுமா? ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா?
செங்கோட்டையனுக்கு தெரியுமா? அருண்ராஜுக்கு தெரியுமா? நிர்மல்குமாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? தலைமைக்கே தெரியாது. அப்போது ஒரு கட்சிக்குன்னா ஒரு கொள்கை இருக்கணும். ஒரு ஆட்சிக்கு வந்து அவங்க கட்சியோட கொள்கை தான் அதை வழி நடத்தணும். அப்படி வழி நடத்துவதற்கு உங்களுக்கு யாருக்குமே பெரியார் கொள்கையும் தெரியாது, அம்பேத்கர் கொள்கையும் தெரியாது. நீ என்ன செய்யணும்? பெரியார் அம்பேத்கர் கொள்கை உள்ளவங்களும் உங்கள் கட்சியில் சேர்க்கணும்ல. அதுக்கு மாறா கரப்டான ஏடிஎம்கே ஆளை பூரா வந்து நீ சேர்த்தீங்கன்னா இப்போ இது எந்த டைரெக்ஷனில் போகும்? ஊழல் டைரெக்ஷனில் போகுமா? பெரியார் அம்பேத்கர் வழியில் போகுமா? ஆனால் அவங்க என்ன ஒரு மமதையில் இருக்காங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் கிடையாது. மக்கள் வந்து ஒரு கழுதையை விஜய் நிறுத்தினா கூட ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு திமிர் ஆணவம் அகந்தையில் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த எந்த விஷயத்தையும் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் கூட பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட்டுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்க? இல்லைங்க, அதில் சிக்கல் ஏற்பட்டுருக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க ஏகப்பட்ட பேர் உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் யாரை கலந்து பண்ணீங்க? யாரையாவது கலக்கணும்ல. ஜஸ்டிஸ் ஹரிபிரதாமனோ சந்திரவை கேட்டால் கரெக்டான அளவு சொல்ல போகிறாங்க, போட போகிறீங்க. இப்போ அடிப்படையில் அது கூட ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு ஏன்னா டைரக்ஷன் இந்த ஒரு டைரக்ஷன் லெஸ் திசைவழி அறியாத ஒரு ஆட்சி இங்கே இருக்குது. இந்த ஆட்சி எப்படி தமிழ்நாட்டுக்கே கொண்டு போய் கரை சேர்க்கும் அப்படின்றதான் என்னோட அடிப்படையான கேள்வி. இப்போ அடிப்படையில் திசைவழி எங்கேருந்து வரும்னா அவங்க கட்சியோட கொள்கையிலேருந்து வரும். அந்த கட்சி கொள்கை என்னென்னு அவங்க யாருக்குமே தெரியாத போது, அதை பழகிக் கொள்வதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாத போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கும், பிஜேபி கையில் எடுக்கும், யார் வேணாலும் கையில் எடுப்பாங்க, ஏடிஎம்கேலேருந்து போன ஆளுக்கு கையில் எடுப்பாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இந்த கட்சி போகும். அதை நோக்கி தான் போகும். கொஞ்ச நாளைக்கு அப்படி பெரிய ஒளிர்ற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சிக்கல் வர்ற போது எல்லாம் சின்ன பின்னமாகி போயிடும் அப்படின்றது தான். இது ஆரம்பத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பலரும் வேலை செய்கிறாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் விஜய் வந்திருக்க மாதிரி பார்க்குறேன். ஏன்னா முதல்ல தேர்தல் ஆணையத்தில் இவங்க பதிவு செஞ்சு சின்னம் கேட்டப்ப எந்த கட்சிக்கும் எடுத்தோடனே ஒரே சின்னம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். ஆனால் விஜய்க்கு மட்டும் விசில் சின்னம் எல்லா தொகுதிக்கும் கொடுத்தாங்க. எந்த கட்சிக்கு இதுவரை அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க சுயேட்சையாக ஆளாளுக்கு தனித்தனியாக போட்டி போட்டு அப்படி தான் வர முடியும். ஆனால் விஜய் வருவதற்கான வாய்ப்பை ஆர்எஸ்எஸ் உருவாக்கியது. அதோட தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்து அவர் வாராரு. இன்றைக்கி அடுத்து 2 திராவிட கட்சியில் எந்திரிக்க விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அண்ணாமலையை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்போ விஜய் அண்ணாமலை, நாளைக்கு விஜய் அண்ணாமலை கூட கூட்டு சேர்ந்துக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. அதை நோக்கி வந்து போகும். அப்போ தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் நடத்தணும். கழகங்கள் இல்லாத ஆட்சிங்கிறது கிட்டத்தட்ட அப்படின்றது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அஜெண்டா நிறைவேறதை நோக்கி ஒரு சூழல் வந்து போகுது. இப்போ இந்த ஆட்சியை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இது அடிப்படையில் கொள்கை இல்லாத ஒரு ஆட்சி, ஊழல் பணத்தில் நடக்கிற ஒரு ஆட்சி, டைரக்ஷன் எதுவுமே இல்லாத திசைவெளி இல்லாத ஒரு ஆட்சி, ஆணவம் மமதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த மாற்றத்தையும் உறுதியாக தராது அப்படின்னு நம்ம 100% சொல்லலாம். இப்போ மாற்று என்ன அப்படின்னு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருக்கும். இன்றைக்கி திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் மக்கள் அது திரும்ப டேக் ஆஃப் ஆகுமா அந்த கட்சியெல்லாம் அப்படின்றது தெரியலை. அப்படியான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி மக்கள் அவங்கள வச்சுருக்கிறாங்க. இப்போ வலதுசாரிகள் இதை புரிந்து கொண்டு அண்ணாமலை போன்றவர்களை இறக்கி அதுக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கான வேலையை வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இடதுசாரிகளோ முற்போக்கு சிந்தனையாளர்களோ அது இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ரியாக்ட் பண்ண முடியாமல் வந்து இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுமே கிட்டத்தட்ட டிவிக்கே தாங்கும் கட்சியாகத்தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதாங்க அமைச்சரவைக்கே போயிட்டாங்க, சிபிஎம் தொடரும்ன்றாங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கரப்டிங் கூட சொல்ல சிக்கல்களாம் அவர்களுக்கு தெரியாதான ஒரு கேள்வி கேட்பவர்கள் இல்லை இருக்குது. அதாவது ஏற்கனவே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் ஒரு சர்க்கியூட் வச்சுட்டு அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் பிரச்சனை. அதை மாற்றி வந்து சிந்திக்கிறது அப்படின்ற வேலைக்குள்ளே போகவே இல்லை. அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வளரல. அப்போ இன்றைக்கி சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இந்த தோல்வின்றது எப்படி வந்துச்சு சொல்லுங்கள்? இன்றைக்கி விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்ற ஒரு கல்வி முறை, தனியார் கல்வி முறை, ஆங்கில வழி கல்வி முறை ஒரு காரியவாத கூட்டத்தை உருவாக்கியிருக்கு. அந்த கூட்டம் தான் விஜய் இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், 30 வருஷமாக திட்டமிட்டு விஜய் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போகிறாங்க. கார்பரேட்டு ஒரு பெரிய ஸ்டாராக மாற்றி பணம் சம்பாதிக்கிறாரு. கூட்டத்தில் கலந்தது கொண்டு சொல்கிறாங்க. முதல்ல வந்து விஜயை ஒரு பெரிய ஸ்டாராக மாற்றி கார்பரேட் பணம் சம்பாதிக்கிறது, ரஜினிகாந்தை வச்சு சம்பாதிச்ச மாதிரி விஜயை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க.
அந்த பிராண்டை அரசியலில் வைக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி அடுத்த கட்டமாக இறக்கி தமிழ்நாட்டு அரசியலை ஸ்டடி பண்ணி பார்த்தா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது, ஜெயலலிதா காலம் அப்படி தான் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக மார்க்கெட் பண்ணி கொண்டு வந்து கார்ப்பரேட்டுக்கான ஒரு ஆளாக விஜய் வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்றதான். இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா, இந்த சினிமா மோகத்தை, சினிமா கவர்ச்சியை, தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் உருவாக்கிய விளிமியங்களற்ற ஒரு மக்கள் கூட்டத்தை, அரசியலற்ற ஒரு மாணவர் இளைஞர் கூட்டத்தை தடுப்பதற்கு, அவர்களை மாற்றுவதற்கு எந்த வேலையும் திமுக அதிமுகவும் செய்யலை. இதையெல்லாம் ஊக்குவிச்சாங்க, அதில் பலனடைஞ்சிக்கிட்டாங்க. அவர்கள் 2 கட்சியும் செய்த தவறு இன்றைக்கி எல்லாரும் தமிழ்நாட்டில் அவமானப்பட்டு நிற்கிறோம். எந்த கொள்கையும் இல்லாமல், அரசியல் இல்லாமல், வேட்பாளர் தெரியாமல் ஒரு ஓட்டு போட்டாங்க மக்கள் அப்படின்னா, அந்த மக்களை இந்த நிலை கொண்டு வந்து நிறுத்திய குற்றவாளிகள் திமுகவும் அதிமுகவும் தான். அந்த 2 பேர் செய்த தவறுக்கு இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு ஒரு அவமானகரமான நிலையில் வந்து, எதுவுமே தெரியாத ஒரு நடிகரில் சினிமா கவர்ச்சி கூட்டத்திட்ட போய் தமிழ்நாடு மாட்டிக்கிடுச்சு அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. இப்போ இந்த நிலைமை அப்படி விட்டுற முடியுமா? நிச்சயமாக அப்படி விட முடியாது. கண்டிப்பாக ஒரு மாற்றம் என்பது தேவையாக இருக்கிறது. அந்த மாற்றம் உண்மையாக ஒரு ஐடியாலஜியிலிருந்து இளைஞர்களை இன்னைக்கு ஐடியாலஜியை வேறு மொழியில் சொல்லி கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றமாக கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாற்றம் தான் சிறுபான்மை மக்களை காக்கும், அந்த மாற்றம் தான் பட்டியல் சமூக மக்களை காக்கும், அந்த மாற்றம் தான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும். இப்போ அதை நோக்கி எல்லோரும் சிந்திக்கணும். மாற்றமாக என்ன செய்கிறது அப்படின்றத அவங்க கட்சி வரம்பை தாண்டி அண்ணாமலை வச்சு ஆர்எஸ்எஸ் ப்ளே பண்ணுற மாதிரி என்ன செய்கிறதுன்றது எல்லாரும் சேர்ந்து சிந்தித்து ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய அமைப்பு உருவாக்க வேண்டிய தருணம் இருந்தால் நான் பார்க்குறேன். ஒன்றும் விஜய் காலமெல்லாம் ஸ்டாராக இருக்க போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எத்தனையோ பேர் இருந்துட்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்தால் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷமும் இது மங்கிரும். அடுத்து வேறு ஒரு ஆள்கிட்ட போய் திரும்ப மாட்டக்கூடாது தமிழ்நாடுன்னா இன்றைக்கே நம்ம வேலை செய்ய தொடங்கணும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் நம்மால் மாற்றம் கொண்டு வர முடியும். யாரும் எதுக்கு சோர்ந்து போக வேண்டியதில்லை. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஓடக்கூடிய விஷயங்கள், ஐடியாலஜிக்கலாக இருக்கிற விஷயங்களாக நிற்கும். நாம் மக்களை அதை நோக்கி, மக்களிடம் அதை கொண்டு செல்வதற்கான வேலையை வந்து நம்ம செய்வோம். இளைஞர்களிடம் பேசுவோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கணுன்றதான். இல்லை, முக்கியமாக இந்த 1 மாத காலத்தில் சட்ட ஒழுங்குன்றது பெரிய எல்லா துறை சார்ந்த மின்சாரமாக இருக்கட்டும், திடீர்னு அந்த 1 மாத காலம் ரோட்டுக்கு வந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்குது. குறிப்பாக பாலியல் குற்றங்கள் வந்து முன்ன காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக, ஒரு நாளைக்கு குறைஞ்சம் 3 நாளுங்கிறது பதிவாகிட்டே இருக்குது. அது சின்னஞ்சிறு சிறுமிகள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள அந்த அலக்கழிக்கிறவங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க சிறுவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த மோதலுக்கு போதை கலாச்சாரமும் முன்ன விட அதிகரிச்சிருக்குது. 1 மாதத்தில் நிர்வாக சிக்கலின் காரணமா அல்லது சமூக ரீதிக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டாட்டமாக மாறி? இல்லை, 2 விஷயம். ஒன்று வந்து போதை கலாச்சாரம், சினிமா கலாச்சாரம், 2மே இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் போதையில் பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்கிறது அதிகரிக்குது. 2வது, பெண்களை உபயோகித்து கீழே தூக்கி எறிகிற பண்டங்களாக பார்க்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக தமிழ் சினிமா செஞ்சுக்கிட்டே வருது. விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, எல்லா நடிகர்களும் பெண்களை ஒரு வேட்டையாடப்பட வேண்டிய ஒரு விலங்காக தான் பார்த்தாங்க. ஒரு நாயக பிம்பம் தான் இங்கே கட்டி எழுப்பப்பட்டது. இப்போ அதில் வரக்கூடிய இளைஞர்கள், அதில் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள், அவர்கள் இன்னும் போதைக்கும் போகிற போது ஏற்கனவே கல்வி முறையில் விளிம்பியங்கள் இல்லாத ஒரு கல்வி முறை இங்கே பெரிய அளவில் வந்துருச்சு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு முழுக்க காரியவாதமாக தான் இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு ஒழுக்கமாக இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படின்றதில் எந்த விஷயங்களும் கிடையாது. அதான் இப்போ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த பெண்கள் மீதான இது மாதிரி தீவிரமான பாலியல் தாக்குதல்கள், பல்வேறு தாக்குதல்கள் வந்து சமூகத்தில் உருவாக்கியிருக்கு. இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையோட வேர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த வேரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தகுதியும் திறனும் வந்து இந்த அரசு கிடையாது. சும்மா சிங்கப்பெண் அப்படி போட்டால் ஆயிருமா? காவல்துறையில் 1000 பாலியல் பிரச்சனைகள் இருக்குது. அதை கூட அவங்களால தீர்க்க கடந்த காலத்தில் சிங்கப்பெண் பணி சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அது ஆமாம் அப்படி நடந்திருக்கு. அதனால் பாலியல் ரீதியான குற்றங்களை தடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் ஒரு பிரச்சாரம் செய்து மாணவர்களை, இளைஞர்களை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. 2வது, இன்றைக்கி இப்படி நடந்தால் விஜய் கட்சிக்காரங்களே பாலியல் துன்புறுத்தலில் ஏராளமாக ஈடுபட்டிருக்காங்க.
அது நிறைய பதிவாயிருக்கு. அது பதிவாயிருக்கு. ஆனால் அவங்க மேலே அவங்க கட்சியை இன்னைக்கு வரை நடவடிக்கை எடுக்கலை. அப்படி இப்படி இருந்தால் மற்றவன் பண்ணுறவன் என்ன நினைப்பான்? டிவிக்கு எம்எல்ஏ ஒரு பெண்ணை மாட்டிருக்காரு. டிவிக்கு எம்எல்ஏ நீக்கிட்டாங்களா கட்சியிலேருந்து? எதுவுமே பண்ணல, நிர்வாகிகள் ஒன்றும் பண்ணலை. அப்போ அப்படி இருக்கிற போது இந்த ஆட்சி என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த கட்சிக்காரங்களுக்கு வழங்கியிருக்கலாம், மற்றவங்களுக்கு வழங்கியிருக்கலாம், குற்றவாளிகளுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு அச்சம் எதுவுமே இல்லாத ஒரு சூழலும் இங்கே வந்து இருக்குது அப்படின்றதான். இப்போ அப்படி இவங்க இதெல்லாம் பார்க்காம சும்மா வந்து ஒரு நடிக்கிறது, முதல்வர் மாதிரி நடிக்கிறது அப்படின்ற வேலைக்கு தான் விஜய் முக்கியத்துவம் கோட்டு போட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் சினிமாவில் நடித்த மாதிரி அரசியலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ முதல்வராக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் ரியலான பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நோக்கி அவங்க போல் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களையும் கூட வச்சுக்கிற அவங்க விரும்பலை. ஏன்னா ஒரு ஆணவத்தில் நம்மளுக்கு உலகமே நம்மளுக்கு கீழே தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை வந்து ரொம்ப தீவிரமாக நுட்பமாக கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை அது. ஒரு சமூகத்தில் வந்து சாதி என்ன ரோல் பண்ணுது, ரவுடியல் என்ன ரோல் பண்ணுவான், அரசியலுக்கு இதுக்கு என்ன தொடர்பு, போதைக்கு இதுக்கு என்ன தொடர்பு, இதெல்லாம் தீவிரமாக எந்நேரம் வந்து முடுக்கி விட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து கையாளணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே இருக்கிற மாதிரி தெரியலை. ஏதோ ஒரு சில அதிகாரிகள் ஒரு முயற்சியில் கொஞ்சம் மெயின்டைன் ஆகி போகுதே தவிர ஆட்சியாளர்கள் வந்து அவர்கள் திறமையானவர்களாக இல்லாது போனால் இது எல்லாம் இப்படி தான் நடக்கும். கீழே இருக்கவங்க யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. தெரிஞ்சுக்கிற அவர் ஒன்றும் முயற்சி பண்ண மாட்டார். எழுதி கொடுக்குறத மேடையில் வாச்சிட்டு போவார், மீதியெல்லாம் அதை பார்த்துக்குவார் அப்படின்றத அங்கே இருக்கிற நிலைமை. அப்போது ஒரு தலைமை ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான தலைமையாக இல்லாத போது, ஒரு ஆட்சியின் தலைமை அப்படி இல்லாத போது, இதுபோல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் குற்றங்கள், போதை எல்லா பிரச்சனையும் பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குதே தவிர அதை உறுதியாக தடுப்பதற்கான திறன் இவர்களிடம் இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளவு சொன்ன பிறகு கூட அதை மேக்கப் பண்ணி மறைக்க தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்களே ஒழிய ஒரு சுய பரிசீலனை எடுத்துக்கொண்டு அவங்க செய்கிற மாதிரி தெரியல. அதே போல் கரண்ட் கட்டு பிரச்சனை இவ்வளவு நாள் தொடர்ந்து இருக்க, மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனையே அந்த அமைச்சர் போய் கூட நேரடியாக நடந்திருக்கு, முதல்வருடைய தொகுதியில் நடந்திருக்கு. அந்த அங்கே எந்த அமைச்சர் போய் கேட்டாங்க? ஒரு அமைச்சர் நேரடியாக சொன்னாங்க அவர் மாறு வேசல போய் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்படி காமெடி எல்லாம் செஞ்சால் என்ன செய்ய முடியும்? சினிமா மாதிரியே அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சினிமா வேறு, யதார்த்தம் என்பது வேறு. அவர்கள் என்றைக்கு அதை உணர போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் உணர்கிற மாதிரி தன்மையில் அவங்களும் கிடையாது, அவங்கள பின்பற்றுபவர்களும் கிடையாது அப்படின்றது தான் வருத்தது. சினிமா வேறு, அவர் வேறு சொல்கிறீங்க. கவர்ச்சி காரணமாக ஓட்டுப்படா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு வந்து பதில் சொன்ன முதல்வர் குறிப்பாக திருச்சியோடைய கூட்டத்தில் என்ன சொல்லுவாருன்னா, கவர்ச்சி காட்டு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அது பேசும்போது தெரிஞ்சிருச்சுல்ல, கவர்ச்சி காட்ட நாங்கள் என்ன அப்படின்னா அவர் சொன்ன வாய் நல்லா வந்துடும் சொல்கிறாரு. இதுவரை தமிழக முதல்வர் வரலாற்றில் யார் இப்படி பேசணும்? அதான் நான் சொல்கிறேன். அவர் வந்து முதல்வராக நடித்து கொண்டு இருக்கிறார். அதையும் முதல்வராக கூட இப்போ நடிக்கலை, பழைய மாதிரி அவர் நடிகராகவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். முதல்வரான பிறகு பேச வேண்டிய பேச்சு எப்படி இருக்கணும்? ஆனால் அவர் ஆட்சின்னு அவருக்கு முதல்ல ஞாபகப்படுத்தணும். அவர் ஆட்சி இது உங்கள் ஆட்சி நடக்குது, நீங்கள் டயலாக் இப்போ பேசக்கூடாது. பழைய மாதிரி நீங்கள் எதிர்கட்சியாவோ இல்லை ஆட்சியில் இல்லாமல் இல்லை, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் முதல்வர் இருக்கீங்க, நீங்கள் கோட்டவும் மாற்றிருக்கீங்க, அதனால் நீங்கள் முதல்வர்னு அவர்கிட்ட ஞாபகப்படுத்தணும். அப்போ தான் அவருக்கு தெரியும். இன்னும் வந்து எழுதி கொடுக்குற டயலாக்கை வச்சு அங்கே கொஞ்ச நேரம் நிறுத்தி இப்படி பண்ணி அப்படி பண்ணி அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா தமிழ்நாடு எங்கே போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் ஓட்டு போட்ட இதே மக்கள் அவரை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள் அப்படின்றதான் வரலாறு. அதனால் அவங்க தாவேக்கா தன்னை திருத்திக்கிறணும். இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே இவ்வளவு சிக்கல் வந்துருச்சுன்னா அவர்களால் தமிழ்நாட்டை கையாள முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னால் மாற்று ஒன்றை உருவாக்குவதை நோக்கி எல்லாரும் சிந்திக்கணும் தான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் டெல்லி வந்து முதல்ல மரபு ரீதியாக ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி டெல்லி வந்து விரைகிற தனி விமானத்தில் இது எந்த அரசியல் நடவடிக்கை பார்த்து? முதல்ல தனி விமானத்தில் எதுக்கு போகிறான்னு நான் கேட்குறேன். ஒரு தடவை தனி விமானம் போனால் 50 கோடி செலவாகுன்றாங்க. இப்போ அது கூட ஒரு பெரிய டீம் போகிறாங்க, 3 நாள் அங்கே வந்து அந்த ஃப்ளைட் அங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ அதில் ஒரு 100 பள்ளிக்கூடம் கட்டிடலாம். இப்போ தனி விமானத்தில் எதுக்கு நீங்கள் போகிறீங்க? எல்லோரும் பயணிகள் போகிறவங்களாம் ஃபஸ்ட் கிளாஸ் போட்டு போங்க, என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ மக்கள் பணத்தை விரயம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தேவை. உங்கள் சொந்த காசில் போங்க, கவர்மெண்ட் காசில் போகாதீங்க. தனி விமானத்தில் போனால் விஜய் சொந்த காசில் போட்டோம், ஏன் அரசு காசில் போகிறீங்க? இதுவே அடிப்படையில் அயோக்கியத்தனம் ஒன்று. ரெண்டாவது, அவர் டெல்லியில் போய் என்ன செய்கிறது அப்படின்றது சும்மா கோட்டு போட்டு அங்கே போயிட்டு வர்றதுனால ஒரு பயனும் கிடையாது. என்ன செய்யணுன்றது முதல்ல அவருக்கு வந்து தெரியணும்.
ஆட்சியாளர்களிடம் அங்கே மாநில உரிமைக்கு பேசுவது, நிதி வாங்குவது, இல்லைன்னா அது ஃபைட் பண்ணுறது, அதெல்லாம் செய்ய போகிறாரா? அமித்ஷாவை பார்க்கல, போய் அமித்ஷாவை பார்த்துட்டு ஐயா நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான். இப்போ நிதின் கட்கரியை பார்த்து போய் ஆதவர்ஜுன் பேசிட்டு வந்திருக்காரு. சென்ட்ரலோட எல்லா ப்ராஜெக்டையும் நாங்கள் வந்து இங்கே வந்து கரெக்டாக அப்படின்னு சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. இது நடைமுறையில் தான் ஒவ்வொன்றும் வந்து தெரியும். இது அமித்ஷாவை போய் பார்த்து சொல்லிவிட்டு, அதே சமயம் அப்படியே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பார்க்கல, இவர் பயந்து ஓடி வந்துட்டார், மோடி மிரட்டார் அப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல, அது சரி பண்ணுறதுக்கு, மேக்கப் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்று சொல்கிறாங்க. அவர் சொந்த முறையில் இதெல்லாம் முடிவெடுக்கிற மாதிரி தெரில. ஏதோ ஒரு டீமு சினிமாவில் டைரக்டர் நடிக்க சொன்னால் நடிக்கிற மாதிரி, டெல்லிக்கு நீங்கள் கிளம்பணும் சார், கோட்டை போட்டு கிளம்பிருங்கன்னு சொன்னே கிளம்பி ஒரு டீம் போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி அங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துடுறது அப்படின்றத நோக்கி தான் இருக்குமே ஒழிய, மற்றபடி டெல்லி பயின்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன்படும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு ஒன்றும் இல்லை. காசு 50 கோடி வேஸ்ட் ஆகிறது தான் நடக்க போகுது. நன்றி சார். நன்றி.